சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதை இப்படியே விடக்கூடாது. அண்ணி போன் பண்றாங்க. அண்ணி சொல்லுங்க அண்ணி. லட்சுமி, உன் மருமக என்ன இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா? என்ன அண்ணி சொல்றீங்க? யாரு, அர்ச்சனாவையா சொல்றீங்க? வேற யாரு? உன் மருமக அர்ச்சனா தானே? என்ன அண்ணி, அவ என்ன பண்ணா? இப்பதான் செவ்வந்திய வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என்னடா பண்றதுன்னு இருந்து எங்களுக்கு ஒரு தொழில் தான் இருக்கு. அந்த தொழில கெட்டியா பிடிச்சுக்கலாம்னு நினைச்சா இப்ப அந்த ஆசையிலேயே மண்ணள்ளி போட்டுட்டா. என்ன அண்ணி, என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? உன் மருமகளும் சிவாவும் தான் வந்துட்டு போனாங்க. அர்ச்சனாவும் சிவாவும் அங்க வந்தாங்களா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. உன்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? அப்பத்தா கைமணங்கிற பேர்ல நம்ம பண்ற தொழில நிறுத்திட்டு போலான்னு வந்திருக்காங்க. அப்பத்தா கைமணம் பிசினஸ் நிறுத்துறதுக்காக வந்தாங்களா? ஆமா லட்சுமி, 2 பேருமா வந்து இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் வியாபார சம்பந்தமா எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னு பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு போறா. ஐயோ, கொஞ்ச நேரமா இந்த வீட்ல எல்லார் கூடயும் சண்டை. என்ன அண்ணி இதெல்லாம்? யாருமே என்கிட்ட இத பத்தி பேசவே இல்லையே. இது என்ன இவங்களா பார்த்து முடிவெடுக்கிறாங்க? என்னன்னு சொல்றது? கீழே விழுந்தா எழுந்து நிக்கிற கம்பு மாதிரின்னு அந்த தொழில எல்லாருமே நினைச்சோம். இப்ப அதையும் கெடுத்து விட்டுட்டா. கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேண்டாம்? இப்படியா பண்ணுவாங்க? எங்க மேல கோபம் இருக்கலாம், அதுக்காக எங்களை இப்படி நடுத்தருவுல நிக்கிற மாதிரியா யோசிப்பீங்க? ஐயோ அண்ணி, இது எதுவுமே எனக்கு தெரியாது அண்ணி. அவ வரட்டும், நான் கேக்குறேன். வேண்டாம் லட்சுமி, எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு? எனக்கு மனசுல இருக்கிற கோபத்தை சொல்லிட்டேன். இது ஒண்ணு நீ பெருசு படுத்தாத. இதுக்காக இன்னொரு சண்டை எதுக்கு? அண்ணி, அது எப்படி அண்ணி? என்னால எப்படி இத கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? வரட்டும், நீங்க போன வைங்க, நான் உங்களை திரும்பவும் கூப்பிடுறேன். உமா, அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைச்சாகணும், விடக்கூடாது உமா. இதுல என்ன சந்தேகம்? சங்கர் கான்ட்ராக்ட் நமக்கு தான். டேய் உமா, அங்க யாரு வராங்கன்னு பாரு. என்ன பெருசு, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிருக்கிற? உள்ள வரணும்னா பெர்மிஷன் கேட்டுதான் வரணும்னு உனக்கு தெரியாதா? பட்டிக்காட்டுல இருந்து வந்த உனக்கெல்லாம் என்னையா தெரிய போகுது? ஏய், உன்னோட இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது எவனாவது அந்த நகரத்திலேயே வளர்ந்து உன்னை பார்த்து கை கட்டி நிப்பான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு. என்கிட்ட வச்சுக்கிட்டா உன்னை ஆளே இல்லாம பண்ணி போடுவேன். யோ, ஆனாலும் உனக்கு ஓவர் தெனாவட்டியா? என்னோட ஆபீஸ்க்குள்ள வந்து என்னைய மிரட்டுறியா நீ? ஒன்ன ஏ ராஜி, அங்க எங்கேயும் நடந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் பாட்டுக்கு கோவப்பட்டு ஒரு வேகத்துல போயிட்டான். எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. இருங்கத்த, ரகுவுக்கு போன் பண்றேன். ஏய், அவனுக்கெல்லாம் போன் போட வேணாம். அவன் பிரச்சனைய பெருசாக்கி விட்டுருவான். செவந்திக்கு போனை போடு, எங்க இருக்கான்னு கேளு. இதோ வந்துட்டான்ல. என்ன 2 பேரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க? மாமா எங்க? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த உமாபதி தான்னு சொல்லி அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கோவமா போயிருக்காருமா. என்ன சொல்றீங்க அத்தை? அவர் எதுக்கு அங்க தனியா போனாரு? நானும் வேண்டான்னு கேட்க மாட்டேங்கிறானே. இவன் அங்க போய் ஏதாவது ஏட கொடமா பேசி அதனால கைகலப்பு வந்துருச்சுன்னா நாம என்ன பண்றது? ஆமா பாட்டி, அந்த உமாபதி நல்லவன் கிடையாது. வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டான். இப்பதான் மாமாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு உடம்பு கொஞ்சம் தேறி வருது. இப்ப எதுக்கு பாட்டி மாமா அங்க போனாரு?
நம்ம வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை எப்படி சரி பண்றதுனே தெரியல. அவனை அப்புறம் கூட பாத்துக்கலாம்ல. ஆமாண்டி, என்ன பண்றதுனே தெரியல. ஏதாவது தப்பு நடக்கிறதுக்குள்ள வாயே, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாட்டி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். மாமா ஃபோன் எடுக்கல. வேற வழி இல்ல, நானே நேர்ல போறேன். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். மாமா சொன்ன மாதிரி இன்னியோட அவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ரகுவர வீட்டுல இல்லையேம்மா? அதெல்லாம் வேண்டாம் அத்தை. ரகு கிட்ட எல்லாம் சொல்லிக்க வேண்டாம். இதை நானே பாத்துக்கிறேன். வரேன். என்ன உமாபதி, வயசானவனை ஈஸி அடிச்சிடலான்னு பாக்குறியா? கலப்பைய புடிச்சு விவசாயம் பார்த்த உடம்பு இது. ஓங்கி ஒரு அறை விட்டா ஒரே அடியில செத்து போயிடுவ. ஏ குமாரு, இந்த ஆளை பாத்தியா என்ன பேசிட்டு இருக்கான்னு? நான் ஊதுனாலே கிழவன் செத்து போயிடுவான். ஆ? யோ, ஒத்த கிட்னிய வச்சுட்டு இந்த ஆட்டம் போடுறியா நீ? ஏய், இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே என் குடும்ப விஷயத்திலயோ இல்ல செவ்வந்தி விஷயத்திலயோ தலையிட்ட, அதுக்கப்புறம் தலையிடுறதுக்கு தலை இருக்காது பாத்துக்க. ஏயா, அப்படி என்னையா பகை என் குடும்பத்து மேல? அந்த சின்ன பிள்ளைக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து அவளை பிரிச்சு அனுப்பி விட்டுட்டியே. செவ்வந்திக்கும் வேலை போக வச்சிருக்க. போதா குறைக்கு இருந்த ஒரே ஒரு வியாபாரம், அதையும் கெடுத்திருக்க. எல்லார்கிட்டையும் தப்பு தப்பா சொல்லி என்னையா பண்ணி வச்சிருக்க? அப்படி என்னையா உனக்கு நாங்க துரோகம் பண்ணோம்? அந்த புள்ள செவ்வந்தி பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? நீ என்னடானா நல்லா சொகுசா தின்னுகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. இத பாரு, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. யோ கிழவா, பையன் பிசினஸ கேன்சல் பண்ணிட்டானா? சூப்பரு குமாரே, பாட்டில் கீட்டில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண. பசங்க எல்லாரையும் வர சொல்லு, என்ஜாய் பண்றோம். பண்ணிடுவோம். உமா, பின்னாடியே பொம்பளை போலீஸ் வருதுவா.